ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காயில் ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10-20 நெல்லிக்காய் கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் சேர்க்க போகிற கிடையாது. இது இன்னொரு ரெசிபி செய்கிறதுக்காக எடுத்தது. இதில் இருந்து ஒரு 4-5 நெல்லிக்காய் மட்டும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெல்லிக்காய் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 நெல்லிக்காய் மட்டும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அந்த வேக வச்ச தண்ணியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தூர ஊற்றக்கூடாது. நெல்லிக்காய் வந்து ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. ஓரளவு நல்லா வெந்த பிறகு தானாக வெடிச்சிடும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 4 நெல்லிக்காய் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எடுக்க போகிறேன் ரசத்துக்காக. பச்சையாக வச்சாலும் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நெல்லிக்காயை பாயில் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னாலும் டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா வேக வச்ச நெல்லிக்காவை தான் ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். எப்போவும் நம்ம ரசத்துக்கு சேர்க்குற பூண்டு, மிளகு, சீரகம் இதை சேர்த்துக்கோங்க. அது கூட 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 நெல்லிக்காவை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். மிளகாய் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் என்ன செஞ்சுக்கோங்க, கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், வத்தல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காயப்பொடியும் நான் சேர்த்துட்டேன். ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வைங்க. இது கூட நீங்கள் வந்து தக்காளி எல்லாமே அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் தான் இல்லை, ரசம்னாலே நீங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அந்த பூண்டு, மிளகு, சீரகம் கூட சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் வைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி சேர்க்க போகிறேன். நெல்லிக்காய் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை தூர ஊற்றாமல் அந்த ரசத்துக்கூடே நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு தூர போகாது. அந்த தண்ணி நான் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காவை நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம், அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க நெல்லிக்காய் ரசம் சாப்பிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ரசம். ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் திருவல் சேர்த்துக்கோங்க. அரைச்சி தண்ணி விழுது சேர்க்க வேண்டாம். திருவின தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு நம்ம வந்து மதிய நேரம் இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு ஒரு சைடிஷ் மட்டும் வச்சாலே போதும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரையை தான் கடைய போகிறோம். இது என்ன கீரை அப்படின்னா பசலைக்கீரை, அதாவது பாலக்கீரை சொல்லுதோம்ல அதே மாதிரி கீரை தான் இது. இது வீட்டில் வளரக்கூடிய கீரை. இது வந்து நல்ல இளந்தண்டாக இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பறித்து வச்சுக்கலாம். இது வந்து தண்டை ஒடிச்சு வச்சாலே இந்த கீரை வந்து வளரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இலையை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பறித்து எடுத்துக்கிடுவோம். இது வந்து கீரை கடையலாக தான் சேர்ப்போம் இன்றைக்கி. இது பசலைக்கீரை சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா வீட்டில் வளர்க்கக்கூடிய பாலாக்கீரை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி கடையலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கீரையை பறிச்சாச்சு. இப்போ இதை நல்லா கழுவிக்கிடணும். கீரையை நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசிகள் எல்லாமே போயிடும். இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி வச்சு கீரை கழுவுறப்போ உப்பு சேர்த்து நீங்கள் கழுவுனா கழுவிக்கலாம். உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவுனோம் அப்படின்னா கிருமிகள் எதுவும் இருக்காது, பூச்சிகளும் இருக்காது. இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடுங்க. வடிச்சிச்சு திரும்ப இதை ஒத்த இலையாக எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கடைய போகிறோம். இதே கீரையை நீங்கள் பொரிக்கவும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கீரை கடைய தான் போகிறோம். இந்த மாதிரி ஒத்தையாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபிக்கு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரை சாப்பிடலாம். கண்டிப்பாக சாப்பிடணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்டை மட்டும் தூர எடுத்துட்டு இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து பருப்பு, கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு நனைய வச்சுக்கோங்க. இல்லை துவரம்பருப்பு, சிறுபருப்பு, உங்களுக்கு எந்த பருப்பு வேணுமோ நீங்கள் அந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கீரையை நல்லா கழுவி எடுத்தாச்சு. குக்கரில் ஊற வச்ச பருப்பை நம்ம சேர்த்துருக்கோம். அது கூட வெங்காயம்,
தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா அந்த கீரை வந்து பறித்து செஞ்சாங்க. சரி அவங்கக்கிட்ட பறிக்கிறப்ப சொன்னேன். அதனால சரி செய்கிறப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அந்த அக்கா தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சமையல் பண்ணுவோம். சரி இது ஒரு வித்தியாசமான ரெசிப்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கீரையை ஃபுல்லாகவே வேக வைக்கிறதுக்கு அப்படியே குக்கரில் வச்சுட்டாங்க. ஒரு காயமும் சேர்த்துருக்காங்க. பூண்டு, மிளகாய், வெங்காயம், மிளகு இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குக்கரில் அப்படியே வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூட புளி கரைச்சதையும் என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு புளி கரைச்சது அந்த புளியோடு சேர்த்து என்ன செய்யலாம் அப்படின்னா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரசத்தை தனியாக எடுத்துட்டு கீரையை கடையணும். இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா கீரை வந்து சூப்பராக கடைஞ்சிடும். ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தாங்க கீரை. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. புளி சேர்த்து கடையணும். ஊற வச்ச புளியோடு சேர்த்து கடைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கோங்க. நம்ம ஊற வச்ச புளியையும் சேர்த்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா கடைஞ்சி எடுத்தாச்சு. புளி தண்ணி மட்டும் சேர்க்காம புளியையும் சேர்த்துருக்காங்க. கீரை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே தனியாக ரசமாக எடுத்து வச்சதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரசமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கீரை ரசத்தை தனியாக எடுத்துகிட்டு கீரை மட்டும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்த ரசத்தையும் அது கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கடையணும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தான் சேர்த்துருக்கு. அதை தனியாக அப்படியே வச்சாச்சு. வத்தல் சேர்த்தாச்சு. கடுகு வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளித்து அந்த கீரை கூட சேர்த்துட்டோம். ரொம்ப சூப்பரான ரெசிபி பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஒரு கீரை கடையல், பசலைக்கீரை கடையல் பார்த்துருக்கோம். அது கூடவே ஒரு ரசம், நெல்லிக்காய் ரசமும் பார்த்துருக்கோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.